பேபி பிறந்த நாள்ல இருந்து தெரிஞ்சோ தெரியாமையோ இதுதான் உண்மை, அம்மானால எங்கேயும் வெளியே போக முடியாது. பிரஸ்ட் ஃபீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லி பேபி கூடயே தான் இருக்கணும். பேபி தூங்கணும், அம்மா தூங்கணும், பேபி எந்திரிச்சு அம்மா எந்திரிக்கணும். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் எந்த ஃபேஸில் நம்ம கொஞ்சம் ஜாலியாக சரி ஓகே ட்ராவல் பண்ணலாம், சேஃப் இது இப்போ நம்ம சேஃபாக இருக்கோங்கிறது எதுங்க? இந்த ஒரு பீரியட்ல பேபி டிஸ்டர்பே பண்ணாத தாராளமாக இவங்க 2 பேரும் ஜாலியாக வெளியே போகலாம். ஃபேக்ட் அது இட்ஸ் கிரீன் சிக்னல் ஃபார் தெம் டு டிராவல். வந்து ஒரு 2 நாள் 3 நாள் வந்து இவங்க தனியாக போனாங்கன்னா அது வந்து அந்த பேபி மூன் நம்ம சொல்றதுக்கான ரீசன். ஹனிமூன்ல கூட இவங்க 2 பேர் போயிருப்பாங்க, இன்னொரு 3வது நபர் யார் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே பேபி ஆனா பொண்ணான்னு தெரியல, பேபி வந்து கருப்பா சிவப்பான்னு தெரியல, பேபி எப்படி இருக்க போறாங்கன்னு தெரியல. தெரியாத ஒரு பேபி கூட பாண்ட் ஆகிறதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டைம் வந்து இந்த பேபி மூன் தான். ஏன்னா இந்த டைம்ல வந்து மதர் அண்ட் ஃபாதர் வந்து அதிகமாக பாண்ட் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதிகம் பாண்ட் பண்ணி அவங்க வந்து பேபி கூட பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும், எந்த மாதிரி இந்த பேபியை வளர்த்தலாம்னு நினைக்கிறாங்களோ அதுக்கான கதைகள்லாம் சொல்லணும். அதெல்லாம் பேபிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஃபீல் ஆகும். ஹார்ஷான பம்பி டிராவல்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ண சொல்கிறோம். மிச்சப்படிக்கு வந்து ட்ரெயின் டிராவல், ஃப்ளைட் டிராவல்லாம் தாராளமாக அவங்க பண்ணலாம். ஸோ இட்ஸ் கிராண்டட் டியூரிங் த செகண்ட் ட்ரைமஸ்டர்.